ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. நான் உங்கள் கோபி. இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.14% பாசிட்டிவ்ல 17,624 க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 206 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.5% நெகட்டிவ்ல 40,834 க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்னைக்கு ஓவரால் மார்க்கெட்லேயே ரியாலிட்டி செக்டார் தான் கொஞ்சம் அதிகமான பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவும் ஸ்பெசிஃபிக்காகவே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 வீக்காகவே ரியாலிட்டி செக்டர்ன்றது நல்லாவே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிட்டுருக்கு. அண்ட் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஆர்பிஐயோட எம்பிசி மீட்டிங்கில் ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணாமல் அப்படியே ஹோல்ட் பண்ணதும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இன்னைக்கு மார்க்கெட்டில் வேறு என்னென்ன முக்கியமான அப்டேட்ஸ் வந்திருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களோட லைக்ஸை கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு சில கம்பெனிஸ் போஸ்ட் பண்ண Q4 பிஸ்னஸ் டேட்டாவை பார்த்துடலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு டைட்டானோட Q4 பிஸ்னஸ் டேட்டாவை பார்க்கலாம். அண்ட் அதில் அவங்களோட கம்பெனிக்கு அதிகமான ரெவன்யூ கான்ட்ரிபியூட் பண்ணுற ஜுவல்லரி செக்மெண்ட்டோட க்ரோத் பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 23% அதிகமாக இருக்குது. அண்ட் அதுவே வாட்சஸ் அண்ட் வேரபிள்ஸ் 41% க்ரோ இருக்குது. அண்ட் அதுவே ஐ கேர் செக்மெண்ட் 22% க்ரோ இருக்குது. அண்ட் அதுவே எமர்ஜிங் பிஸ்னஸ், அதாவது ஃப்ராக்ரன்ஸ், ஃபேஷன் அசசரிஸ் அண்ட் இந்தியன் ட்ரெஸ் வேரோட செக்மெண்ட்டான எமர்ஜிங் பிஸ்னஸ் செக்மெண்ட்டுன்றது அரௌண்ட் 84% க்ரோ இருக்குது. ஸோ இப்படி டோட்டலாக டைட்டானோட ஸ்டாண்டலோன் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 25% க்ரோ இருக்குது. அண்ட் அதுவே அவங்களோட கீ சப்சிடரி கம்பெனிஸான TEAL, அதாவது டைட்டான் இன்ஜினியரிங் அண்ட் ஆட்டோமேஷன் லிமிடெட்ன்ற கம்பெனியோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா போன வருஷத்தை விட இந்த வாட்டி 6% கம்மியாக இருக்குது. அண்ட் அதுவே கேரட்லைன்ன்ற சப்சிடரி கம்பெனியோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 56% க்ரோ இருக்குது. ஸோ இப்படி ஓவராலாக டைட்டானோட Q4 பிஸ்னஸ் டேட்டான்றது ஒரு ஹெல்தி டபுள் டிஜிட் க்ரோத்தையே கொடுத்துருக்கு. ஆனால் போன வருஷம் Q4ன்றது ஒமிக்ரான், அதாவது கோவிடோட ஒமிக்ரான் வேவ்னாலையும் அண்ட் ரஷ்யா உக்ரைன் வாரோட ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்னாலையும் போன வருஷத்தோட Q4 சேல்ஸ்ன்றது ஒரு இம்பேக்டாக இருந்தது. ஸோ அதனால் அதை கம்பேர் பண்ணுறப்போ இந்த வாட்டி ஒரு பெட்டராக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஓகே, அடுத்து அதானி வில்மாரோட Q4 பிஸ்னஸ் டேட்டாவை பார்க்கலாம். அதானி வில்மாரோட டோட்டல் ஸ்டாண்டலோன் பிஸ்னஸோட வால்யூம் பார்த்தீங்கன்னா இந்த Q4ல் போன வருஷத்தோட Q4 கம்பேர் பண்ணுறப்போ ஹை டீன்ஸில் க்ரோ ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது ஹை டீன்ஸுன்றப்போ அரௌண்ட் 17 to 18% க்ரோ ஆயிருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படி வால்யூம் அதிகமாக இருந்தாலும் வேல்யூ டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா ஹை சிங்கிள் டிஜிட்டில் டிக்ளைன் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்குறப்போ அதானி வில்மாரோட Q4 பிஸ்னஸ் டேட்டான்றது பூராகவே வந்திருக்கு. அண்ட் அதுவே இன்றைக்கி அவங்களோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே 0.2% பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து டாடா மோட்டார்ஸோட ஜாகுவார் அண்ட் லேண்ட் ரோவரோட Q4 பிஸ்னஸ் டேட்டாவை பார்க்கலாம். இந்த Q4ல் ஜாகுவார் அண்ட் லேண்ட் ரோவரோட ஹோல்சேல் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட Q4 கம்பேர் பண்ணுறப்போ அரௌண்ட் 24% க்ரோ இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலாக இந்த நம்பர்ஸ் சைனாவோட ஜாயிண்ட் வெஞ்சரை எக்ஸ்க்ளூட் பண்ணதுலேருந்து வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுவே டோட்டலாக குளோபல் ஹோல்சேல்ஸ்னு பார்க்குறப்போ இந்த Q4ல் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 8%, அண்ட் அதுவே போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ 16% க்ரோ இருக்குது. அண்ட் அதே போல் ரீட்டைல் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த Q4ல் போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ 21% க்ரோ இருக்குது. அண்ட் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 30% க்ரோ இருக்குது. அண்ட் ஆர்டர் புக் அரௌண்ட் 2 lakh யூனிட்ஸாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இது ஸ்ட்ராங் கிளைண்ட் டிமாண்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோஸ்ன்றது இந்த 4th குவார்ட்டரோட எண்டில் அரௌண்ட் 800 மில்லியன் பவுண்ட்ஸாக, அதாவது நம்ம இந்தியன் ருபீஸில் கன்வெர்ட் பண்ணி பார்க்குறப்போ அரௌண்ட் 8,142 crores இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது இந்த ஃபுல் இயருக்கு அரௌண்ட் 500 மில்லியன் பவுண்ட்ஸ் ஆகும், அதாவது 5,088 crores இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி ஓவராலாக கம்பெனியோட ப்ரொடக்ஷன் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனாலையும் அண்ட் நல்ல பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோஸ் ஜென்ரேட் ஆகிறதுனாலையும் அவங்களோட ஓவரால் நெட் டெட்டுன்றது நல்லாவே குறையும்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த ஓவரால் அப்டேட்க்கு அப்புறமா இன்றைக்கி டாடா மோட்டார்ஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 5.4% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸோட Q4 பிஸ்னஸ் டேட்டாவை பார்க்கலாம். காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் கம்பெனி இந்த Q4லையும் அண்ட் இந்த ஃபினான்ஷியல் இயர்லேயும் ஹையஸ்ட் எவர் சேல்ஸ் டேட்டாவை ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த என்டையர் ஃபினான்ஷியல் இயரில் அவங்களோட புக்கிங் வேல்யூன்றது அரௌண்ட் 56% க்ரோ இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுவே இந்த Q4ஓட சேல்ஸ் வால்யூம்ன்றது போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ 19% க்ரோ இருக்கிறதாவும் அண்ட் இந்த ஃபுல் ஃபினான்ஷியல் இயரோட சேல்ஸ் வால்யூம்ன்றது அரௌண்ட் 40% க்ரோ இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே போல் இந்த ஃபினான்ஷியல் இயரோட கேஷ் கலெக்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா 41% க்ரோ இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுவே இந்த குவார்ட்டரோட கேஷ் கலெக்ஷன்ஸ்ன்றது
போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ 127% அதிகமாக இருக்கிறதாவும் அண்ட் போன இயரோட கம்பேர் பண்ணுறப்போ 52% அதிகமாக இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபினான்ஷியல் இயரில் அரௌண்ட் 10 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் ப்ராஜெக்ட்ஸை வந்து டெலிவரி பண்ணியிருக்கிறதாவும் அண்ட் அதில் குறிப்பாக இந்த Q4 மட்டும் 7.6 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் ப்ராஜெக்டை வந்து டெலிவரி பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபினான்ஷியல் இயரில் 18 நியூ ப்ராஜெக்ட்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் குறிப்பாக இந்த Q4 5,750 crores வர்த்துள்ள 5 நியூ ப்ராஜெக்ட்ஸை ஆட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி ஓவராலாக காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸோட Q4 பிஸ்னஸ் டேட்டா பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாகவே இருக்குது. ஸோ இதனால் இன்றைக்கி இதோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே அரௌண்ட் 9.15% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்து சோபாவோட Q4 பிஸ்னஸ் டேட்டாவை பார்க்கலாம். சோபா கம்பெனியும் வந்து இந்த Q4 அண்ட் இந்த ஃபினான்ஷியல் இயர்லேயும் ஹையஸ்ட் எவர் குவார்டர்லி அண்ட் ஆனுவல் சேல்ஸை பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த Q4 அவங்களோட சேல்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ 2.7% அதிகமாக இருக்கிறதாவும் அண்ட் அதுவே போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 31.9% அதிகமாக இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுவே சேல்ஸ் வால்யூம்னு பார்க்குறப்போ போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ 0.2% அதிகமாக இருக்கிறதாவும் அண்ட் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 10.1% அதிகமாக இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் கம்பெனியோட ஆவரேஜ் ப்ரைஸ் ரியலைசேஷன்றது போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ 2.5% அதிகமாக இருக்கிறதாவும் அண்ட் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 19.8% க்ரோ இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி ஓவராலாக சோபாவோட Q4 ரிசல்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவு பாசிட்டிவாகவே இருக்குது. இனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்றைக்கி எண்ட் ஆஃப் த டே சோபாவோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3.22% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்து ராம்கிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். ராம்கிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸ் கம்பெனி வந்து நார்த் அமெரிக்காவில் இருக்கிற டயர் 1 கஸ்டமரோட கான்ட்ராக்டை ரினியூ பண்ணியிருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கான்ட்ராக்ட் ரெனியூவல்ன்றது December 31, 2027 வரைக்கும் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த லாங் டர்ம் கான்ட்ராக்ட்ன்றது புது ப்ராடக்ட் ரேஞ்சஸோட ரெனியூவாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்றைக்கி எண்ட் ஆஃப் த டே ராம்கிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0.94% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்து நம்ம இந்தியாவோட டொமஸ்டிக் கேஸ் ப்ரைஸஸை இந்தியன் க்ரூட் பேஸ்கெட்டுக்கு லிங்க் பண்ணுறதுக்கான ரிவைசேஷனை கேபினெட் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சிம்பிளாக இதனால நேச்சுரல் கேஸோட ப்ரைஸஸ் வந்து கம்மியாகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது பைப்டு நேச்சுரல் கேஸான PNG அண்ட் இதே போல் கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸான CNGயோட ப்ரைஸ் எல்லாமே கம்மியாகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்ரெடி இந்த ரிவைசேஷனோட பெனிஃபிட்ஸை கஸ்டமர்ஸுக்கு பாஸ் ஆன் பண்ணுறதுக்கு April 9 கெயில் கேஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா CNG அண்ட் PNGயோட டொமஸ்டிக் ப்ரைஸை கம்மி பண்ணியிருக்காங்க. அதாவது CNG அண்ட் PNGயோட ப்ரைஸஸை பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் அரௌண்ட் 7 rupees கம்மி பண்ணியிருக்காங்க அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த ஏரியாஸில் 6 rupees கம்மி பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக இந்த அப்டேட்க்கு அப்புறமா எவரெஸ்ட் காந்தோ சிலிண்டர்ன்ற கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே பாசிட்டிவாக ரியாக்டாக இருக்குது. அதாவது இந்த எவரெஸ்ட் காந்தோ சிலிண்டர்ன்ற கம்பெனி பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் கேஸ் சிலிண்டர்ஸான கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸான CNG சிலிண்டர்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற பிஸ்னஸில் இருக்காங்க. ஸோ இப்படி டொமஸ்டிக்கோட CNG கேஸ் ப்ரைஸ் கம்மியாகிறதுனால டொமஸ்டிக்காக இந்த PNG அண்ட் CNGயோட அடாப்ஷன்ன்றது அதிகமாகும். ஸோ அது இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இனிவே இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே EKC அதாவது எவரெஸ்ட் காந்தோ சிலிண்டரோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 15.36% பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்து என்னோட ட்ரேடிங் போர்ஷனோட அப்டேட்டை பார்க்கலாம். லாஸ்ட் மந்த் மார்க்கெட் ரொம்ப விழுந்துட்டு இருக்கிறப்போ நிஃப்டியில் ஜூன் எக்ஸ்பெரியோட 16,000 புட் ஆப்ஷனை கொஞ்சமாக செல் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுலேருந்து என்னோட ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1,16,000 இருக்குது. ஓகே, அடுத்து இந்த வாரம் எக்ஸ்பெரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டாக அரௌண்ட் 18,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அதிகமாக பில்டாக இருக்குது. அண்ட் அது புட் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டாக 17,600 அண்ட் 17,500 பில்டாக இருந்தாலும் அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸோட கால் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால 17,400 ஸ்ட்ரைக் ப்ரைஸை ஒரு பெட்டர் சப்போர்ட்டாக பார்க்கலாம். ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட டேட்டா படி பார்க்குறப்போ இந்த வாரத்தோட நிஃப்டி எக்ஸ்பெரி ரேஞ்சுன்றது 17,400லேருந்து 18,000க்குள்ளே இருக்கும்னு எதிர்பார்க்கலாம்.